विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् पातुं कर्णाञ्जलिभिक्तिममृतम् इह युज्यते तदुपदेशः किं गुरुतायामूलम् यदेतदप्रार्थितं नाम किं गहनं श्रीचरितं कश्चतुरो यो न खण्डितस्तेन किं दुःखमसन्तोषः किं लाघवमधमतो याञ्च किं जीवितमनवश्यम् किं जाड्यं पाठतोऽपि अनभ्यासः को जागर्ति विवेकी कानिद्रा मूढता जन्तो. பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகா பிரஸ்னங்கள் சமாதானங்கள் இத ஒரு மாலையா நமக்கு அழகா அமைச்சு கொடுத்திருக்கார் இந்த பிரகரணத்துல ஆச்சாரியார். வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்ச கேள்விகள்லாம் தெரியும். ஆனா அதனுடைய ஆன்சர் என்னன்னா இன்னதுன்னு கரெக்டா தெரிய முடியல. ஒரு பாகம் தெரியாது. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதும் உபயோகப்படக்கூடியது இதுதான் பர்ஃபெக்ட் ஆன்சர்னா நமக்கு தெரியல. ஆகையால் அவைகளை நமக்கு சொல்ற. இது சமாதானங்கள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் பார்க்கணும். டிஸ்பேஷனேட்டா இருக்கணும். சமயத்துக்கு தகுந்தா போல பேசப்படாது. சமயாமிக்கதோ மாட்டலாடனேன்னு அதெல்லாம் கூட இருக்கு. கரெக்டா சொல்லணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் உபயோகப்படுறா போல சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அத சாஸ்திரங்கள் வாசிச்ச போதிலும் என்னதுன்னு தீர்மானம் பண்ண முடியாதான விதமா இருக்கு. அத ஆச்சாரியர் அந்த சாஸ்திரங்களுக்கு மேல இருந்து கொண்டு லோகத்துல எப்படி ஜனங்கள் இத பாக்கிறாங்கிறதையும் பார்த்து சமாதானம் சொல்லிருக்க. ஏன்னா மேலோட சமாதானங்கள் பார்த்தோமையான இவ்வளவுதானா அப்படின்னு தோன்றது. ஆனா இதுதான் சமாதானமாக இருக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல நேற்று வரைக்கும் பார்த்தது குருதாயா மூலம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எல்லோராலையும் போற்றப்படணும், உயர்ந்தவனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஒரு குருவாக அந்த நிலையில இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும்? இன்னொருத்தருடைய காசை எதிர்பார்க்கக்கூடாது. எதேதப்ரார்த்திதம் நாம யாரிடத்தையும் இது எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி ஒரு மனுஷன் இன்னொருத்தருடைய காசையும் கேட்காம இன்னொருத்தருடைய பொருள் எதிலையும் ஒரு ஆசை இல்லாம இருந்தானேயானால் அவன் வாழ்க்கையில முன்னேறுவான். அவனை குருன்னு எல்லோரும் சொல்றது. அப்படின்னு யாரிடத்திலையும் எதிர்த்துலையும் வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கப்படாது. அப்படி இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ பிராரப்த கர்மாக்கு தகுந்தா போல வரத்தானே போறது. நீங்க எனக்கு வேணும், நீங்க என்ன கேட்கறது. அப்படி ஒரு மனுஷன் இருந்தா அவன் நேச்சுரலி உயர்வான். லோகத்துல எப்படி இருக்குன்னா என்ன ஸ்தோத்திரம் பண்ணதோ என்ன மரியாதை பண்ணதோ எனக்கு ஜீவ ரெஸ்பெக்ட் சொல்றேன்னா வரவே வராது. ஆனா எப்படின்னா நீங்க அந்த அளவிற்கு வளரணும். நீங்க வளர்ந்ததுன்னா எல்லோரும் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கப்பாரு. மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்த விட உயர்ந்தா வளர்றதுக்கு முயற்சி பண்ணி அந்த சத்குணங்களை வரவழைச்சுக்கணும். இப்படிங்கிறத உண்மையான தத்துவம். இது எப்பொழுதும் இருக்குமே. ஆனால் எல்லோருமே உங்களை மதிக்க போறா அப்படிங்கிற வரைக்கும் அது சொன்ன. அதற்கு பிறகு இப்படி சொல்ற சிங்கஹனம். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது எது? ககனம்னு சொல்ற சாஸ்திரம் வாசிக்கிறது கஷ்டம். லோகத்துல நல்ல பேர் வாங்கறது கஷ்டம். இவைகள்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா கிங்ககனம் நிஜமாகவே கஷ்டமானது என்ன அப்படின்னு கேட்டார்.
ஸ்ரீ சரிதம் சமாதானம். யாரு? சன்னியாசி சொல்றார். எல்லாத்தையும் தொடர்ந்தவர், 8 வயசுலயே சன்னியாசம் வாங்கின்றவர், 32 வயசுக்குள்ள தன்னுடைய வாழ்நாள் முழுக்க முடித்தவர் அவர் சொல்றார். ஏன்னா மனுஷனுக்கு நிஜமா கஷ்டம் ஆரம்பிக்கிறது எப்பன்னு 32 வயசுக்கு மேல. அது வரைக்கும் கஷ்டங்கள் வரலாம். ஆனா அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்றதுக்கு வேண்டியதான சரீரத்துல ஒரு பலமும் மானசிகமான பலமும் துணிச்சலும் இருந்தது. அதனால கஷ்டம் கஷ்டமா தோணல. மனுஷாளுக்கு ஒரு 32-35 வயசு வரைக்கும் கஷ்டங்கள் ஒன்னும் தோணல. சரின்னா இது வந்து பாத்துக்கலாமே அப்படின்னு தான் போயிட்டு இருக்காளே தவிர வேற சொல்வா அது கிளாஸ் கமிச்சுட்டோம் இதுதான் பேசிட்டு இருப்பா. எப்படான உடம்புல அந்த திமிருங்கிறல அது சரியான வார்த்தை இல்ல. ஆனா இருக்கிற புரியறதுக்காக சொல்றேன். ஆனா உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்துல சக்தி குறைய ஆரம்பிச்சப்ப சின்ன கஷ்டமே மலை மாதிரி தோன்றது. அப்ப எது ரொம்ப கஷ்டம்? எல்லா சந்தர்ப்பத்திலும் எப்பொழுதும் இருக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களா? எது கஷ்டம்? இது யோசனை பண்ணீங்கன்னா ஸ்ரீ சரிதம் சமாதானம் வேற எது வரைக்கும் எங்கேயும் இல்லாம ஏதோ ஒரு நியூ கார்னர்ல இருந்து வந்து பெண்களின் வாழ்க்கை நன்னவே இல்லையே. அவளும் நம்ம மாதிரிதானே இருக்கா. இன்னும் சமயத்துல உங்களை விட நாங்க வசத்தின்னு சொல்ற அளவுக்கு இருக்கா. உமன் லிபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கிறான். நன் லிபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கா. சொந்த பேரு வீட்டுக்கு ரேஷன் கார்டுல ஹெட்னு பேர் இருக்கே தவிர சாசனான் தான் இருக்கான். இப்படின்னு சொல்லிட்டே போலாம். அது நியாயம் இல்லை. ஆனா இப்படி சொல்ல போடுகிறதான ஆச்சாரியாளுடைய மனசுல அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பாருங்க. இதுக்கு சாதாரணமா என்ன சொன்னா ஸ்திரீகளுடைய நடத்தைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவான். அது இல்ல. ஸ்ரீ சரிதம் ஒரு பெண்ணா இருந்து பிறந்தாங்கன்னா அவளுடைய நிலை என்ன அப்படின்னு பாருங்க. பெண்ணா பிறந்தா அது குறைச்சல்னு சொல்லல. நம்ம தேசத்துல நம்ம வைதிக சம்பிரதாயத்துல 2 பேரையும் சமானமாகத்தான் தெரியும். எப்படின்னா முதல்ல பெண்கள் எப்படி பிறந்தா இதெல்லாம் கவனிக்கிறது. முதல்ல மனுன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மனுவானவர் தான் நினைச்சார் எப்படின்னு, நான் ஒண்டியா இருக்கேன் பெருமன ஒருத்தர் தான் இருக்காரு. உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல பேச்சு துணைக்காக ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தான் தன்னுடைய சரீரம் எப்படி இருக்கோ அதுக்கு 2 மடங்காக தன்னை நினைச்சாலும் அப்படி உமி போனா எப்படி இருக்குமோ அப்படி நினைச்ச பிறகு அத 2ஆ ஆகும்படி மனசு 2ஆ இருந்தா எப்படி ஆகும் அப்படின்னு நினைச்சேன். நிஜமாகவே 2 ஆயிடுச்சு. அது 2ஆனது ஒண்ணு பத்மீக அபவதாம், ஒண்ணு ஆண் வடிவமாகவும் ஒண்ணு பெண் வடிவமாகவும் ஆச்சு. அப்படின்னாச்சா அதுக்கப்புறம் இந்த பெண் வடிவமானவளுக்கு அவளை பார்த்து இவர் மோகிச்சார். அவர் பார்த்தாளா அந்த அம்மா என்ன இவர் தானே சிருஷ்டி பண்ணினார், இவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறன்னு பாக்குறாள. இது சரியா இல்லையே, வாழ்க்கையில லோக நியாயத்துக்கு விரோதமாச்சு அப்படின்னு அந்த அம்மா ஓடினாளாம். ஓடும் பொழுது இவரும் பின்னால ஓடினார். ஓடும் பொழுது என்ன ஆச்சுன்னா இவர் வேகமா ஓட தொடங்கினார். அந்த அம்மா பார்த்தாலாம் நம்ம இப்படி இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு பெண் குதிரையா ஆனாலாம். ஏன்னா குதிரை தானே வேகமா ஓடும். இவர் என்ன பண்ணினாதான் ஆண் குதிரையா மாறினார். அப்படி போய் அப்புறம் அந்த அம்மா பெண் கழுதியானார், இவர் ஆண் கழுதியானார். அதுக்கப்புறம் அவர் ஆண் யானை பெண் ஆணையானார், இவர் ஆண் யானையானார். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை இனங்களும் உண்டாச்சு. இதான் முதல்ல உலகமானது எப்படி பறந்தது எனக்கூடியதான சரித்திரம் வேதத்துல சொல்லியிருக்கு. வேதத்துல சொல்லி இருக்குன்னா அதுல டைம் லிமிட்ட சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வேதிக் பீரியட் அப்படிங்கிறான் இந்த இங்கிலீஷ்காரன்.
அது இல்ல, நமக்கு அனாதி சம்பிரதாயமா வந்து இருக்கு. சோ விவகாரம் என்னாச்சுன்னா, இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஒரே பதார்த்தத்தை ரெண்டா பிரிச்சு ஒன்னு ஆணாகவும் ஒன்னு பெண்ணாகவும் ஆனதாக சொல்லிருக்கு சுக்ல யஜுர்வேதத்துல. அதனால்தான் அந்த அம்மாவுக்கு என்ன பேர் வச்சு சதரூபா, 100 ஃபார்ம். 100 சொன்னா சம்ஸ்கிருதத்துல நிறையன்னு அர்த்தம். இன்பினிட் ஃபார்ம். அத்தனை உருவங்களாக ஆவானால், அத்தனை உருவங்களாக மனு ஆனால் சுவாயம்பவ மனு. முதல் மனுக்கு சுவாயம்பவ, சுவாயம்பவ மனு, சாரோச்சத மனு, ரைவத மனு, தாமச மனு அப்படின்னு வந்து இப்ப நீங்க இருக்க கொடுக்கதான மனுக்கு என்ன பேரு? வைவஸ்வத மனுன்னு பேரு. அதனால்தான் காலமே சங்கல்பம் பண்றப்ப வைவஸ்வத மன்வந்தரே கலிதே பிரதம பாதே சொன்னா இல்லையா? இந்த வைவஸ்வத மனுங்கிறது இப்ப இருக்கிறது 8வது மனு. 7 மனு ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடியதான நிலையில மனு சதரூபான்னு அங்கிருந்து பிறந்தது, இப்படி வந்தது. இதனால வந்து பெண்களை குறைச்சலாக வேதம் சொல்லிருக்க, அதிகமாக வேதம் சொல்றதுன்னு வரல. 2 பேருக்கு 2 டிஃபரெண்ட் ரோல்ஸ் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணிருக்க, இப்படி இருந்தா இவ இதை பண்ணணும், அப்படி இருந்தா அவ அதை பண்ண, அவ்வளவுதான். வசதி தாழ்த்திங்கிற விவகாரம் எங்கேயும் வேதத்துல சொல்லலை. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வசதி தாழ்த்திங்கிற மனப்பான்மை மனுஷாளுடைய மனசுல எங்கிருந்து வந்தது? வெஸ்டர்ன் சிவிலைசேஷனால வந்தது. அது வரைக்கும் யாரும் சொல்ல, ஒரு காரியத்தை இன்னொரு பண்ணணும், இன்னொரு காரியத்தை இன்னொரு பண்ணணும் கம்பேர் பண்ண முடியுமா? ஓட்டப்பந்தயத்துக்கும் ஸ்லோ சைக்கிள் ரேஸுக்கும் கம்பேர் பண்ண முடியுமா? யார் வசதின்னு? ரெண்டும் ஒன்னா இருந்தா தானே இரு வசதியா தாழ்த்தியான்னு சொல்றதுக்கு. அப்படி இல்லவே இல்லை. ஆனாலும் மனுஷியாளுடைய மனசுல பூந்து இருக்க இது வெஸ்டர்ன் கல்ச்சர், அதை விட்டுருந்தோம். நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணாக ஒருத்தி பிறந்திருக்காள்னு சொன்னா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன, அது கொஞ்சம் கவனிக்கணும். பெண்ணா பிறந்த பிறகு முதல்ல இருந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. என்ன கஷ்டம்? சாரீரிகமான கஷ்டம். எல்லோருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சரீரத்துல கஷ்டங்கள். ஆம்பளைங்க வியாதியே வராதா கேட்கக்கூடாது. இது வருது, உங்களுக்கு வியாதி வந்ததுன்னா எல்லாருக்கும் சொல்லிவிடுறேன். அவளுக்கு வியாதி வந்தா சொல்ல முடியாது. அதோட இல்லாம எப்பொழுதுமே இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணக்கூடியதான நிலையில தான் அவ இருந்தது. இது இந்த நாட்டு பெண்கள்ல, உலகத்துல இருக்கிற பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் நம்மூர் பெண்கள், மிடில் கிளாஸ்ல பெண்கள், இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உலகத்துல இருக்கக்கூடியதான பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பெண்களுடைய ஒரு நிலையும் யோஜனை பண்ணி இங்க பதில் சொல்லிருக்கு. முதல்ல சாரீரிகமான சிரமம். அதற்கு பிறகு எப்பொழுதுமே மற்றவர்கள்லாம் இந்த அம்மாவை கவனிச்சுட்டு இருக்கான்னு ஒரு கவலை. இது கொஞ்சம் கவனிக்கிறோம். இது நமக்குள்ள கொஞ்சம் இருக்கு. சார் நம்ம இப்படி இருந்ததுன்னா நம்மளை பத்தி என்ன சார் நினைப்பான் உலகத்துல அப்படின்னு சொல்றேன். உலகத்துல ஒன்னும் நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இது போல 1000 கவலை இருக்கு. உங்களை பத்தி யாருமே கவனிக்கிறது இல்லை. விவகாரம் என்னன்னா அவனவனுக்கே 50 காரியக்கிரமங்கள் இருக்கு. அதனால உங்களை நோட் பண்றது இல்லை, இதுக்கு முதல்ல விட்டுணும். ஆனா அவ பேசுற ஆளா சார் என்ன பத்தின்னு, அது பேசுறது அவளுடைய சுபாவம். சேவுக்கு கொட்டிண்டே இருக்கிறது சுபாவம். அதே போல பேசிண்டே இருக்கிறது மனுஷியாளுக்கு சுபாவம். இது எவ்வளவுதான் நல்லது பண்ணிட்டு இருந்தா போதிலும் அவ உங்களை பத்தி ஏதாவது கமெண்டமா அடிக்காம இருக்க முடியாது வாழால. சில பேருடைய சுபாவம். சில பேர் கண்ணு எதிர்க்க தப்பு நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல விடுங்கோம்பா. சில பேர் ஒண்ணும் இல்லாதவனா அந்தம்மா அப்படி இருக்க பத்தியா அப்படின்பா. அது கணக்கு இல்ல. ஆனா விவகாரம் என்னன்னு, ஒரு பெண்ணானவள் அவ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, விவாகம் ஆறது வரைக்கும், விவாகம் ஆன பிறகு உட்காரத்துல அவ சௌக்கியமா இருந்தா தான் பிறந்தாத்துல அவளுக்கு ஒரு கௌரவம். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா, ஆத்துக்காரங்களோ அந்த ஆத்திரிகோ சொன்னா அவ அண்ணன் தம்பிகள் சண்டைக்கு வந்துருவான்னு ஒரு பயம் இருந்தா தான் இங்க பத்திரமா பார்த்துப்பான். அதே மாதிரியே பிறந்தாத்துல இவளுக்கு கௌரவம் எப்படி இருக்குன்னா, ஆத்துக்காரரோடய அவளுடைய சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சாதான். 4-5 பொண்ணு இருக்கா, ஒரு பொண்ணுக்கு சரியா அமையல ஆட்டுக்காரர் அவ ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னா, சொந்த அம்மாதான் என்ன சொல்றதுன்னா, உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல, நான் என்ன பண்றதுதான்.
என்ன அம்மா இப்படி பேசலாமா? நான் என்ன பண்றது விவகாரம். அப்ப என்ன, ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கடைசி வரைக்கும் ஃபைன் பேலன்ஸ். கொஞ்சம் தப்பினாலும் சரி அந்த அம்மா மேலதான் தப்பு போட்டுருவா. என்ன பண்றது? இப்ப இதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கணும், எல்லோரையும் தன்னை கட்டிக்கணும். யாரிடத்துலயும் சண்டை போட முடியாது. ஏன்னா எந்த சந்தர்ப்பத்துல யார் நமக்கு உதவாளோ, யாருடைய தடவை நாட வேண்டி இருக்கோ, சின்ன துரும்பா இருந்தாலும் பல்ல குத்திக்க உபயோகப்படுங்கிற மாதிரி, சின்ன பேரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவனை அரவணைச்சு அவனுக்கு என்ன குட் புக்ஸ்ல வச்சுக்கணும். அப்படி இருந்தா தான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். தான் மட்டும் போறதில்ல, எல்லோரும் சௌக்கியமா இருந்தா தான் சௌக்கியமா இருக்க முடியும். ஒரு வீடுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஆத்துக்காரர் தன்னை ஒழுங்கா பாத்துக்கணும், மாமியார் மாமனார் சண்டை போடாம இருக்கணும். அதே போலயே தன்னோட வீட்டுல இருக்கிற மற்றவர்கள்லாம் இருக்க பார்த்தா அவளோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எத்தனையும் இருந்தாலும் அத்தனைக்கு மேல தர்மத்துக்கு விரோதமா போகக்கூடாது. இத்தனையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வாழ்ந்தாதான் அந்த மாதிரி நிஜமாக எல்லோரையும் சௌக்கியமா படுத்துறதுக்கு முடியும். எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா, நான் இந்த மாதிரி நமக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். அது இங்கே இல்ல, எல்லா நாட்டிலும் எங்கும் இருக்கக்கூடியதான பதார்த்தம். ஆகையால் ஒரு பெண்ணா பிறந்து எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். புருஷாலும் அப்படித்தான். ஆனா இவளுடைய விவகாரம் சொல்லிக்கலாம், அவளுடைய விவகாரம் சொல்ல முடியாது, 4 பேருக்கு பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கைங்கிறது நிஜமாகவே கஷ்டமானது. கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஆற பர்யந்தம் அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும், அவளுக்கு விரோதமா இல்லாம நடந்துக்கிறோம். கல்யாணம் ஆன பிறகு ஆத்துக்காரருக்கும் மாமனார் மாமியாருக்கும் அவளுக்கெல்லாம் விரோதம் இல்லாம நடந்துக்கிறோம். அதே சமயத்துல என்னடா தன்னுடைய ஒரு செல்ஃப் பிரஸ்டீஜ், ஐடென்டிட்டி இதெல்லாம் இப்ப பேசலாம். டைவர்ஸுக்கு போனா அந்த கேஸ் எல்லாம் வாசிச்சேன்னா ஜட்ஜு கேட்கிறார், இவருக்கு என்ன குறைச்சல், ஐ டோன்ட் ஹேவ் இண்டிவிஜுவாலிட்டி, அவர் அப்படின்னு பாக்குறார். அவ சொல்றது பார்க்கணும், இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு வேணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஐடென்டிட்டி இல்லை எனக்கு. ஐடென்டிட்டி இல்ல, ஐடி கார்டு கொடுக்கல உங்களுக்கு, இப்படி கேட்க தெரியல. அவ அப்படி பேசலாம். அப்ப என்ன சம்திங் லாக்கிங். அதனால தானே. ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இதை என்னைக்குமே சண்டை போட்டது இல்லை. காரணம் என்ன, அவளை கொடுத்துட்டு இருந்தோம். எப்ப போச்சு, ஒரு 200 வருஷமா போச்சு. 200-300 வருஷமா இதெல்லாம் போயிடுது. அதுக்கு முன்னால மனுகாரியனுடைய ஒரு ருத்தியில இன்னைக்கும் நீங்க போய் படிக்கலாம். அவர் என்ன சொல்றார், ஒரு பெண்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வீட்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கப்படாது. ஸ்திரீகளா இருக்கட்டும் மகாலட்சுமியா இருக்கட்டும், ஒரு வித்தியாசமும் இருக்கப்படாது. மகாலட்சுமி தாயாரை எப்படி கவனிச்சுக்கிறோ அப்படி பார்த்துக்கணும் பெண்களை. அந்த வீட்டு பெண்ணானவள் அவளுடைய கன்னத்திலிருந்து கண்ஜலம் கீழே விழுந்ததையானால் தேவதைகள்லாம் அங்க விட்டு ஓடி போயிருக்கலாம். இத பாடம் சொல்றேன். அந்த சிஷ்யன் சொல்றான், இங்க எங்க தேவதை நீங்க ஓடி போயாச்சுக்கிறான். இன்னைக்கு போய் என்ன விவகாரம் போயாச்சுக்கிறான். என்ன பண்றது? ஏன்னா அந்த பெண்ணுக்கு அவ்வளவு ஒரு கௌரவம் மரியாதை இருந்த போதிலும் அவ வாழ்க்கையில அவள் சுமக்கக்கூடியதான பாரம் என்னன்னா, நீங்க எதிர்பாராத அளவுக்கு பாரம். கடைசி வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு கல்யாணம் ஆன பிறகு, அதற்கு பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகு, அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் அம்மா தான் பண்ணணும். அதுலயும் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா மறுபடியும் அந்த பெண் குழந்தைய வளர்ச்சி எல்லாம் அம்மா கிட்டதான் இருப்பாங்க. எல்லா வியாபாரம் அப்பா கிட்ட செல்லமா இருக்கா, எதுக்குன்னு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும். ஆனா விவகாரம் தன்னை பத்தி சொல்லிக்கிறது யாருக்கு சொல்லணும், அம்மா கிட்டதான் சொல்லலாம், வேற வழி இல்லை. அப்படி ஆரம்பிச்சு அதுலயும் சின்ன வயசுலயே அம்மா காலமாயிட்டாங்கன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம்
நேற்று கிளாஸ்ல சொன்ன பார்த்தா ராகம் லவ் யாருக்கு சொல்வா? இவாளுக்கும் கஷ்டம், அவளுக்கு கஷ்டம், அவளுக்கு அதிகமாக கஷ்டம் இருக்கு. இன்னும் வயசாயிடுது. வயசானது சாரீரிகமான கவலைகள் ஜாஸ்தி. பசங்கள், குழந்தைகள், பேரன்கள், பேத்திகள் அவளுக்கெல்லாம் மரியாதை சர்வ் பண்ணணும். கடைசியில் தனக்கு எது வரணும்னு சொன்னா அது வராது. வீட்டுக்குள்ள அழகா சமைச்சிருக்க, எல்லாம் பண்ணிருக்க, அது சாப்பிடுறதுக்கு வந்து முதல்ல நீங்க சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டா. சமைக்கிறப்ப 4 வடை உள்ள போட்டுட்டா தப்பான்னு கேட்க கூடாது, தெரியாது. இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், இது பார்த்துதான் கேட்காதீங்க. நான் சமையல் கட்டே போல சாப்பிடுவோம், வச்சு போமே. ஆனா விவகாரம் என்னன்னு எல்லோருக்கும் பரிமாணம் சில சமயத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இன்னைக்கு எப்படி சாப்பிடணுங்கிறது வழக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கல. முதல்ல சாப்பிடுறவா என்ன பண்றா தெரியுமா? நான் எல்லாத்தையும் சாப்பிடுறான், ரொம்ப நல்ல ஐட்டம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிடுறான். ஆனா கொஞ்சம் பார்க்கணும் பின்னால இருக்கிறவாளுக்கு இருக்கா. அதுக்காக என்ன சொல்லிருக்க தெரியுமா? நான் சாப்பிட்ட ஆகாரத்தை 2ஆ பிரிச்சு முதல்ல ஒரு பாதிக்கா பரிமாறணும். எப்படி பரிமாறணும்னு தெரியணும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் போட்டுக்கணும். ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பரிமாறுறப்பவே நீங்களே சொல்லிவிடணும், கொஞ்சமா போடுறதோ, இது போடுறதோ, அது நல்லா இருக்க போடுறதோ. அப்படி இலையில போட்ட பிறகு தூக்கி போட்டுறது, பரிமாறம் பண்றது, இது பண்றது தப்பு. கடைசியில என்ன ஆகுனா சில சமயத்துல அந்த அம்மாக்கு எது பிடிக்குமோ அது வேணும்னு சொன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். எப்படி இருக்கும் பாருங்க, காலம் இருந்து சமைச்சு சமப்பட்டு அந்த எல்லாத்தையும் பண்ணி எல்லாரும் கூட தனக்கு இல்லாத போனா அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராதுன்னா சமையல் கட்ட பக்கத்துலயே போறது இல்லையோ. கமெண்ட் மட்டும் கொடுப்பேன், இதுல உப்பு ஜாஸ்தி, பெருங்காயம் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்து இருக்கும். உங்களுக்கு நல்ல குணங்கள் இருந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அந்த மனசுல நினைச்சுட்டு இருக்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன செஞ்சும் அதுக்கு தகுந்ததான ஒரு ரிவார்டு கிடைக்காம இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுறா. இதுதான் பெண்களுடைய ஒரு வாழ்க்கை. இது இந்த ஊர்ல இல்ல, எந்த ஊர்ல இப்ப இல்ல. அப்ப நீங்க என்ன லிபரேஷன் மூவ்மெண்ட் போட்டா அது சொல்லி இது சொல்லி என்ன பண்ணினாலும் ஒன்னும் சாதிக்கவே இல்லை, துன்பம் தான் ஜாஸ்தியா. 2 பேரும் உத்தியோகத்துக்கு போறேங்கிற போயிட்டு நிறைய சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சிருந்தோம். இருந்த போதிலும் வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி இருக்கணும்? காலம் நீட்டின்னா ஆண் படுத்துன்னு இருக்கான். இந்த பெண் என்ன பண்றா, வந்து சமையல் கட்டில் போய் டீ போட்டுட்டு தானே சாப்பிட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படித்தானே இருக்கு. இல்ல நான் ஒரு வேலைக்காரியை வச்சுருக்கேன்னு பழைய நாள்லயே ராஜாக்களுக்கே இந்த வேலைக்காரி கிடைக்கலையா. அதனாலதான் என்ன பண்ணினா, பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறப்ப இது எல்லாத்தோட ஒரு 4 தோழியை கூட்டம் அனுப்பிச்சா. மந்திரை இப்படிதான் அனுப்பிச்சா கைக்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்க. அதனால நீங்க என்னமோ நினைக்கிற காசு இருந்தா எல்லாத்தையும் அடைஞ்சு போடலாம், ஒன்னும் நடக்காது. காசுங்கிறது மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சாதனமே தவிர அந்த சாதனம் எப்பொழுதும் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு பார்த்தா பகவத் அனுகிரகம். அது கண்ணுக்கு தெரியாது. அந்த பகவத் அனுகிரகம் இருந்தா தான் என்ன நடக்கும். அப்படி பிறந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் உங்களை விட அதிகமான துன்பம் அந்த சைட்ல இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதனால்தான் ஒரு தைரியமா ஒரு டெசிஷன் எடுக்கிறது, இப்படித்தான் நான் பண்ணுவேன்னு சொல்றது புருஷாளால் எப்படி முடிகிறதோ அப்படி ஸ்திரீகளால முடியல. ஏன்னா யாருக்கும் கோபம் வராம நடந்துக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போண்டே இருக்கணும். எனக்கு உடையதான ஒரு நிர்பந்தம் இருக்கு. அந்த நிர்பந்தத்தினால எந்த சமயத்துல அவ எப்படி நடந்துப்பான்னு உங்களுக்கு தெரியல, எப்படி பேசுவாங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதனால அவளை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. எது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு ஸ்திரீகளுடைய ஒரு வாழ்க்கை அது எப்படி எந்த சந்தர்ப்பத்துல மாறுங்கிறது உங்களால முடிஞ்சு, உங்களால இல்ல இன்னொரு பெண்ணாலேயே முடியாது. இப்ப என்ன சொல்றேன், ஸ்திரீகளுடைய மனசுல என்ன இருக்க தெரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப ஆழம், கதையெல்லாம் பேசுறேன். அது இல்ல, தத்துவம் என்ன, அவளுடைய வாழ்க்கையினுடைய சிஸ்டமே அப்படி இருக்கு. சரீரம், மனசு, பரிசரங்கள், இவை மூலையும் பார்க்கணும். சரீரம்
உங்க சரீரத்தை விட அவ சரீரத்துல கஷ்டம் ஜாஸ்தி. அதே போல மனசுன்னா நீங்க உங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க, நான் பாட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன், என் காரியத்தை நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சா இன்னத்துக்கு ஹெல்ப் பண்றேன். இது உங்களுடைய சரித்திரம். ஒரு பெண்ணினுடைய சரித்திரம் என்னன்னா, நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் சகாயம் பண்ணி எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அப்பதான் நான் சௌக்கியமா இருக்க முடியும். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவாளுக்கு வெறும் வாயம் நின்றுட்டு இருப்பா, அவங்க வேற கிடைச்சிருக்கிறவாளுக்கு அனாவசியமா பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு, அதுக்கு மேல படிச்சா பெண்ணுக்கு படிப்பு என்ன அப்படின்றது, படிச்சே அதை போனா சிவில் நம்ம படிக்கிறதுக்கு என்ன, இப்படி பேசினாலும் அப்படி பேசினாலும் அப்படி இருந்தாலும் இப்படி பண்ணலாம் உலகத்துடைய வாழ்க்கை. ஆகையால் உலகத்துல நிஜமா கஷ்டமானது என்ன, அதான் சொல்ற ஸ்ரீஹரிதம். இப்ப புரியுத விவகாரம் என்னன்னா, ஏதோ அவ அப்படி பண்ணினா இப்படி பண்ணினான்னு சொல்றது இல்ல, பேசிக்கலி நாட் ஆன் ஈக்குவல் ஃபுட்டிங்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்ன சொல்லிருக்காரு மனோ நஸ்ரீ சுவாதந்திரம். அது சொன்னதுக்கு என்னன்னா, அவன் இண்டிபெண்டன்ட் இல்லைன்னு சொல்றான்னு டிரான்ஸ்லேட் பண்றா, அது தப்பு. எப்பொழுதுமே அந்த அம்மா 4 பேருக்கு சகாயம் பண்ணணும்னு இருந்துட்டு இருக்காங்கிற விவகாரம் தான். முதல்ல அம்மா அப்பாட்டு சகாயம் பண்ணிட்டு இருந்தா, கல்யாணம் ஆன பிறகு ஆத்துக்காரர் அந்த குடும்பத்துக்கு சகாயம் பண்ற. கடைசியில என்ன சொன்னார், யார அப்பா கோபம் வந்து வெளியில போனாலும் அம்மா பக்கத்துல இருந்து வயசான காலத்துல குழந்தைக்கு சௌக்கியமா இருக்கு, நம்ம பசங்க சௌக்கியமா இருக்கணும், நான் தான் எல்லாம் உனக்கு எல்லாம் பண்ணியாச்சு, இதனால நீங்க தான் சமைக்கணும் அப்படி சொல்றாளவா. கொஞ்சம் பாருங்க, 85 வயசானாலும் தள்ளாம இருந்தாலும் காலம் அது எழுந்து மாட்டு பொண்ணு எழுதுறதுக்கு முன்னாலேயே தான் எழுந்து காபி போட்டு ஆத்துக்காரருக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன். அதனால கூட குறைச்சல் இருந்தா என்னென்ன டிகாஷன் போட்டு வச்சிருக்கா, மாட்டு பொண்ணு எழுதி இருக்கிறப்போ வரட்டும். இந்த அபிப்பிராயம் உங்களுக்கு வருதோ? கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு டெலிபோன் பண்ணி காஃபி உங்களுக்கு மட்டும் வர வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த கப்ப அங்கேயே வச்சுட்டு போறாங்க. இது யாராவது சொல்லி கொடுத்தாலும் அப்படி ஒரு ஸ்திரீன்னு சொன்னா அது நமக்கு சமானம் சமானம்னு சொல்றதே தவிர சமானமா நீங்க வச்சுக்கணுங்கிறதும் விவகாரம். அதனால அவளுடைய சரித்தம் இன்னது என்று சொல்ல முடியாது, சட்டமான சரித்தம். ஸ்ரீகரிதம் கச்சதுரஹா யோன கண்டிதேன. கச்சதுரஹா யார் சார் கட்டிக்காரன்? யோன கண்டிதேன. அவ இப்படி பாடுபட்டு இருக்கிற காலத்துல, இவ்வளவு சிரமம் பண்ணி உங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல அவளிடத்துல ரொம்ப கோவிச்சுண்டு அவளிடத்துல சிரமப்பட்டு இல்லாம இருக்கான் பார்த்தா அவன். யோ நகண்டிதேனா. நகண்டிதான்னு சொன்னா அவ சொன்னதான விவகாரங்கள் அவளுக்கு மயங்கி போறான்னு ஒரு அர்த்தம் ரொம்ப பேர் சொல்ற. எல்லோரும் யாருக்கும் மயங்கிறது இல்லை, அது ஏதோ ஒரு செட்டு. அது எப்ப ஒரு சின்ன வயசுல ஒரு 19-25 வயசுல அந்த சந்தர்ப்பத்துல எப்படின்னு கர்ப்பவீதி அப்சராயத்தைன்னா பெண் குழந்தையா இருந்தாலும் அப்சரஸ் மாதிரி அழகா காணப்படுவாளாம். அதனால ஒரு சந்தர்ப்பம் தான். ஆனா அதுக்கு பிறகு என்னன்னா உலகம் தெரிஞ்ச பிறகு ஒரு பெண்ணுன்னு சொன்னா அவளுக்கு வசமாறதுங்கிற அர்த்தம் இல்ல. அவ எப்படி எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதும் இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கணும், எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்துல அவ வாழ்க்கையில ஒவ்வொரு கடமும் நடந்துட்டு இருக்கிற காலத்துல நீங்க அவளுக்கு ரொம்ப அடிமையாயிடுறேன், அவள் சொன்ன மாதிரி ஆயிடுறேன், அவ என்ன பாசோவர் பண்றான்னு நினைக்கிறேன் பார்த்தல. இது இல்லாம இருக்க சத்துரகா யாருன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லோரையும் சமமாக பார்த்து கொள்றவன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்படியே அதுக்கப்புறம் துக்கம் வாழ்க்கையில நிஜமா கஷ்டம் எது சார் சொல்லுங்க. உடம்பு வந்தா கஷ்டம்பா சில பேர், காசு இல்லாத போனா கஷ்டம்னு சொல்றா சில பேர், இன்னும் சில பேர் நமக்கு அவமானம் வந்தா கஷ்டம்ங்கிறா. அதெல்லாம் கஷ்டமே இல்லையா. எது வாழ்க்கையில கஷ்டம்? அசந்தோஷ. எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்கு பார்த்தல, இதான் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த பிசினஸ் பண்றேன்னு ஆரம்பிக்கிற பாருங்க, யூத் வயசானவாளுக்கு தெரியும். ஒரு 10-15 வருஷம் இந்த பிசினஸ்ல இருந்தவா அவளுக்கு தெரியும். நஷ்டமா சரி, சுத்தமா சரி, அவ்வளவு வாழ்க்கை போயிட்டே இருக்கு.
நாலு பேர் ஏதோ சகாயம் பண்ணுது, எது கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு இருப்பான். ஆனா புதுசா ஆரம்பிக்கிறேன்னு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற பட்சத்துல பேங்க்ல போய் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் போட்டு லோன் போட்டு அது பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா. இவன் என்னடா எதிர்பார்க்கறது, நீங்க 10 லட்சம் கேபிட்டல் வச்சோம்னா அது வரவே 20 லட்சம் ஆக்கணும் 2 வருஷத்துக்குள்ள. அந்த பேங்கருக்கு தெரியாத நான் திண்டாடுறீங்க இருக்கிறதுதான் என்பிஏங்கிறான், நான் பரவாயில்ல கட்டுங்கிறான். அதான் அமைச்சருக்கு எல்லா காசும் வச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் விவகாரம் என்ன, காசு கொட்டி போட மாட்டேங்கிறது அவருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், அது பண்ணுவே இது பண்ண உலகத்தையே மாத்தி விடுவேன்னு சொல்றான். அப்படியே லாபம் வந்ததே ஆனால் அதோட சந்தோஷப்படல, இதோட இன்னும் லாபம் வேணும், அடுத்த வருஷம் இன்னும் வந்தது, அதை விட இன்னும் வேணும். இவனுக்கு வாழ்க்கையில திருப்தியே இல்லை. பிசினஸ் ஆரம்பிச்சு இவன் தான் உலகத்தையே கெடுத்தான். ஏன் தெரியுமா, நான் ஆபீஸ்ல இருக்கிறதுன்னா ஒரு 10 மணி நேரம் இருந்தா போறாது, தூங்குற சமயத்துல தூங்குறது கூட அங்கேயே தூங்குறவா சில பேர் இருக்கான். என்னன்னா அந்த பணத்துக்கு மேல அவ்வளவு வெறி, இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சம்பாதிக்கணும், எல்லாரோட வசதி ஆகணும் இப்படின்னு சொல்லி கடைசியில ஒண்ணு சம்பாதிக்கிற என்ன வியாதியை தான் சம்பாதிச்சிருக்க. இந்த சரீரம் இருக்க நமக்கு ரொம்ப வேண்டி இருக்கு. இந்த சரீரத்துக்கு அதிகமாக சிரமத்தை கொடுத்து அதை பாழாக்கப்படாது. சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம், இதுக்குன்னு ஒரு ரெஸ்ட் பகவான் கொடுத்திருக்காரு. இங்க சும்மா இருக்க மாட்டேன்னு நினைச்சோம்னா போர்ஸ்ஃபுல்லா தூக்கத்தை கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு சிரமமா இருந்ததே ஆனால் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்படியே உட்கார்ந்துட்டே தூக்க விட்டுருவேன். சில பேர் உட்கார்ந்துட்டே புரட்ட விடுறா, கிளாஸ்லயும் விடுவா, அது. ஆனா விவகாரம் என்னென்ன, ஆனா இது ஏன் சொல்றது, சரீரத்தினுடைய தர்மம். அது சரீரம் என்ன ரொம்ப சிரமப்பட்டு போயிடுச்சுன்னா உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா இதயத்துக்குள்ள போயிடும். அப்படி அந்த சரீரம் இருக்குமே ஆனால் இந்த சரீரத்தை கெடுத்து சீக்கிரமாகவே அவனுக்கு நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், புகழ சம்பாதிக்கணும், எல்லாரோட ஒன்னா போயிடணும். அது அவன் கொடுக்கிற 108 லிஸ்ட்ல நான் நம்பர் 1 இருக்கணும் எப்பவுமே. இவன் ஒரு வேலையும் பண்றது இல்ல. கார் ஏறினா இவன் கம்பெனி முன்னால் வருது, கார் இறங்கி போயிடுதுன்னா கம்பெனி நேற்று ஃபர்ஸ்டா இருந்தது இன்னைக்கு 18 படி கீழே போயிட்டானா. இவன் ஒண்ணும் பண்ண தூங்கி எழுந்தான், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இது லோகத்துல பார்த்துட்டே இருக்கான் விவகாரம் முழுக்க. ஆனா என்ன ஆச்சுன்னு, இந்த மனசுல இருக்கிறதோட போருங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தா சௌக்கியமா இருப்பா. அது இல்ல, அது இல்லாத வரையட்டும் நீங்க சுகமா இருக்க முடியாது. மனுஷனுக்கு என்ன வேணும், முக்கியமாக இருக்கிறது போரும் எனக்கூடியதான எண்ணம் வேணும். அதுக்கப்புறம் இருக்கிறது போரும்னு நீங்க முயற்சி பண்ணப்படாதுன்னு சொல்லப்படாது. இது ஜனங்கள் இப்ப என்ன பண்ற, மாடர்னா MBA படிச்சுட்டு அவ என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா, நான் மனுஷனுக்கு ஒரு காரியத்துல முன்னுக்கு வரணுமையானால் அவன் மனசுல மேல வரணும்னு எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். அதான் உங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் உங்களை பண்ணிட்டே இருக்கணும். இது நீங்க நான் சொன்னேன், பகவான் காமையே பிரவர்த்தகா ரஜோ குண சமுத்பவா அதுக்கு சொல்லிட்டார். ஆனா அவரே நான் சொல்லிருக்கார், இப்படி நீ அலைஞ்சுட்டே இருந்தேன்னா கடைசியில பேயா பறக்க போறேன். வையத்திலையும் பகவத்கீதை தவிர நல்ல புத்தகம் கிடையாது. எப்படி வைக்கணும்னா கீதையை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். வித்தி நஷ்டான் அசேஷத்தான் தர ஒரு இடத்துல அவன் நாசமா போயிட்டான்னு தரவர். இப்படி நீங்களும் வைக்க முடியுமா? நல்லா கவனிச்சு பார்க்கணும். பகவத்கீதை ஏதோ என்னன்னு படிக்கப்படாது, அப்படியே ரசிச்சு படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பாராயணம் பண்றோம் ஒவ்வொரு ஆங்கில. என்ன பண்றது, முதல்ல சஞ்சாயத்தே காம காமா குரோதோ விஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகா ஸ்ருதி பிரம ஸ்ருதி பிரம்சாத் புத்திநாத. புத்தி கிட்டவா போயிட்டான், இதை விட பெரிய விஷயம் இருக்கா? அதுக்கப்புறம் புத்திநாதா பிரணசேதி, அதுக்கப்புறம் எதுக்கும் உபயோகம் வக்கு இல்லாம போயிட்டான். தஞ்சாவூர் பாட்டையில எதுக்கும் வக்கு இல்லாம அவ்வளவுதான். இப்படி போக வச்சிருக்கேன் தஞ்சாவூர் கேட்காதியோ, அது பெரிய. ஆனா விவகாரம் என்னன்னா இப்படியே. அப்ப என்ன லோகத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன ஆச்சு, தான் சரீரத்தையும் காப்பாத்துக்கலாம், பணம்னு அலைஞ்சா அந்த பணமும் இவனுக்கு நிஜமா சுகத்தை கொடுக்கலாம். பணமானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதனை ஒழிய சுகம் இல்லை. சுகத்துக்கு சாதனம் சுகம் இல்லை, கவனிச்சுக்கணும். சுகமானது எங்க இருக்க, உங்கள இடத்துல தான் இருக்கு. சுகம் எங்க இருக்கு,
சுகத்துக்காக அலையுது. காலம் முழுவதும் இங்க போறேன் அங்கே போறேன், அவளோட பேசுறேன் இவாள பேசுறேன், இங்க எங்கேயுமே சுகம் இல்லை. ஏன்னா ஒருத்தன் பேசுறப்ப உங்களை ஸ்தோத்திரமும் பண்றான், உங்களை வையவும் வையணும். சில சமயத்துல என்ன இருக்கு, சில சமயத்துல ஒரு வார்த்தை பேசினா மனசை தைக்கிறது. ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனே சில சமயத்துல அப்படி ஆயிடும். ஆனா அது இல்ல. நிஜமான சுகம் எங்க இருக்குன்னு நீங்க தூங்குற எழுந்துக்கிற பாத்தீங்களா, அப்ப கேட்கிறேன் எப்படி தூங்கினேன், சுகமஹமஸ்வாப்தம், நிம்மதியா தூங்கினேன். எல்லாரும் தான் சொல்றேன். சின்ன பொண்ணோ பெரியவளா அல்லது வயசான பாட்டியோ புருஷனோ ஆனோ எல்லாம் இதே ஆன்சர் தான். அப்பாடா அந்த 10 நிமிஷம் தூங்கினேன் பாருங்க, பிகம் லைட்டுங்கிறான். அப்ப என்ன ஒரு 4 கிலோ குறைஞ்சு போயிட்டா நான் சொல்றான், லைட்டா போயிட்டு பாடி எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்குது, பரவாயில்ல இப்படியே இருந்தா தேவையில்லைங்கிறான். ஒன்னும் லைட் ஆகல என்ன. ஆனா விவகாரம் என்ன, சரீரத்துல ஒரு சந்தோஷமும் ஒரு இதுவும் வந்துருச்சு, எனர்ஜி வந்துருச்சு. அந்த சுகமஹமஸ்வாப்தம்னு அந்த தூக்கத்துல சுகத்தை அனுபவிச்ச காரணி சொல்றேல, இந்த காசு கொடுத்து வாங்கினீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்சதான பதார்த்தத்தை சாப்பிட்டதுனால வந்ததா, நல்ல ஆடைகளை தரிசனத்தினால வந்ததா, இல்ல நல்ல சென்ட் போட்டுன்றதுனால வந்ததா, இல்ல 10 பேர் ஸ்தோத்திரம் பண்ணினதுனால வந்ததா? எங்க வாங்கினேன் இந்த ட்ரெஸ், ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொன்னா அப்படியே ஒரு ஆனந்தம் இவனுக்கு. சார் ஒரு 4 தடவை தோச்சோம்னா பழைய இழிக்க போறது வாய. ஆனாலும் விவகாரம் என்ன, நம்மள சொன்னா பார்த்தேடா இந்த ட்ரெஸ்ல பாருங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்குங்க. சில பேர் கேட்கிறான் இந்த ட்ரெஸ் நன்னா இருக்காங்க, இவன் மண்டு தெரியாம என்ன நன்னா இருக்கு ட்ரெஸ்ஸும்பா, அது பிரயோஜனம் இல்ல. நன்னா ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லணும், இந்த ட்ரெஸ்ல நீங்க நல்லா சோபிக்கிறேன்னு சொல்லணும். விவகாரம் நான் சொல்லல, காளிதாசன் நாடகத்தை வச்சுருக்கான். விவகாரம் என்னன்னு எப்படி சொல்லணும், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லணுமா. ஏன்னா ட்ரெஸ் நல்லா இருந்தா எனக்கு என்ன லாபம், நீங்க போட்டுட்டீங்கன்னா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அந்த ஈகோ சாட்டிஸ்பாக்சன் வருமா. போட்டோம் அது நமக்கு வேண்டாம், எங்கேயாவது அப்ளை பண்ணிட்டு என்ன வைய போறது கடைசியில அது. ஆனால் என்ன விவகாரம் வந்திருக்கு அப்படின்னா, மனுஷனுக்கு வேண்டியது சாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்பாக்சன் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு, நீங்க பண்ணிட்டு இருக்கிற கர்மாக்களை பண்ணிட்டே இருக்க. எனக்கு வந்து சார் நான் 10 லட்சம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச போறோம் அப்படின்னு இருக்காதேங்கிறதா. சம்பாதிச்சோம்னா உனக்கு வேண்டியது வந்துருச்சோ இல்லையா, இனிமேல என்னென்ன எதிர்பாராம காரியத்தை பண்ணு. இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு எதிர்பாராமல் அவளுடைய காரியத்தை பண்ணுவா. உங்க மதத்துல என்னைக்குமே எக்கனாமிக் ஸ்லோ டவுன்ங்கிறது கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஆன வெறுமனை உட்கார்ந்துருக்கான்னு சொல்லவே இல்லை. என்ன பண்ண அதுக்கப்புறம் வேலை பண்ணிட்டு எந்த காரியம் பண்ணினா உன் மனசுக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுக்கறத அந்த காரியத்தை பண்ணிட்டே இரு. யோசனை பண்ணீங்க எப்போ நிறுத்திட்டோமா, பகவான் ஒரு வயர் தான் கொடுத்திருக்கார், 2 கையை கொடுத்திருக்க, 2 கையை வேலை செய்யறதுக்கு. அப்ப விவகாரம் பண்ணிட்டே இருக்க. பண்ணும் பொழுது இதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பலம் வரணும்னு எதிர்பாராத. எதிர்பார்த்தேன்னா அது வரலைன்னா என்னாச்சு, அனாவசியம் மனசு கஷ்டம். மனசு கஷ்டம் வந்தா அதான் டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்ன, இந்த செயலானது இப்படி இருக்கணும் என்று எதிர்பார்த்தது அது அப்பொழுது அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் மனப்பான்மைக்கு டிப்ரெஷன். நிறைய பதங்கள் உபயோகம். வாட் இஸ் டிப்ரெஷன் தெரியாது. டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட் என்ன, அப்ரெஷன் தான் ஒரு ஆத்மா. டிப்ரெஷன் என்னது, ஏன் வருது டிப்ரெஷன்? பணக்காரனுக்கு ஏழைக்கு எல்லோருக்கும் வரும். ஆனா என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்கணும் என்ற கருதி அதை நினைக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு மாறுதலாக நடக்குமே. ஆனால் அடாடா இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறது. இந்த கவலைக்கு டிப்ரெஷன். இந்த கவலை என்ன பண்ணிட்டு ஆக்சுவலா இன்னும் எடுத்துட்டு போமே கவலைன்னு, கவலையானது மனுஷனுடைய மனசை கடிச்சு சாப்பிடுறது. மனசு சாப்பிட்டது மனசு குறைஞ்சு போச்சுனால் மனசுல என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா அந்த மனசு வேலை செய்யறது நிறுத்திடுது. வேலை செய்யறது நிறுத்திடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சிரமம் உண்டா. அதனாலதான் டிப்ரெஷனை முதல்ல கியூர் பண்ண யாரு, அது மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. டாக்டர்கிட்ட போனேன்னா டிப்ரெஷன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, நான் தூக்க மாத்திரை கொடுக்கணும். தப்பு இல்ல, அவனுக்கு தெரிஞ்சது. அவன் ஏன் மூச்சுட்டு இருந்தா மனசு அதையே கருதுண்டே இருக்கு. அந்த மனசுடைய சுபாவம் என்னன்னா,
எது நினைக்கப்படாதோ அதை நினைக்கிறது தான் மனசுடைய சுபாவம். இது நினைக்க கூடாதுதான விஷயம். ஏன் இது மனசை சாப்பிடுறது, மறுபடியும் அந்த மனசை அதையே நினைக்கிறேன். டாக்டர் என்ன பண்றான், இந்த மனசை எனக்கு தெரியல எங்க இருக்குன்னு, அது எப்படி ஆபரேட் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியல, அட்லீஸ்ட் அந்த மனசை வேலை செய்யாம நிறுத்துவோம் அப்படின்னு தூக்க மாத்திரை கொடுத்துடுறான். தூக்க மாத்திரை கொடுத்ததுன்னா என்ன ப்ராப்ளம் சார்? இருக்கட்டுமே அதுன்னு. தூக்கமானது மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் மேக்சிமம். ஞாபகம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் மேக்சிமம் தூங்கணும். அதை விட அதிகமாக தூங்கினேன்னா இந்த சரீரத்துக்கு லூப்ரிகேஷன் போயிடும், அது வேலை செய்யாம இருக்கும். உங்க கூட்டையோ காரையோ அது எடுக்காம ஒரு 6 மாசம் இருந்திருக்கலான்னு அதுக்கப்புறம் வேலை செய்யாது, எல்லாம் டைம். அதே மாதிரியே நம்ம சரீரத்துக்குள்ள எல்லா பகுதிகளும் அது அப்படியே ஸ்ட்ரிக்டா இதாகி போயிடும். அதுக்கப்புறம் அதை வேலை செய்யறதுக்கு வேற மருந்து கொடுக்கணும். அதை வேலை செய்யறது காலமுறையில 4 மணிக்கு ஓடணும். ஓடுனா கால கையில வேலை செய்யும் போது அது வேலை செய்யும். அதனால ரொம்ப தூக்கமும் கூடாது. அதனால மனுஷன் என்ன பண்ணணும், நீங்க வேலை செய்யுங்க, அது எவ்வளவு பலம் வருது, பலம் வந்தா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லல, அந்த பலத்துக்கு பலத்தை இவ்வளவு வரணும்னு எதிர்பார்க்கறது நிறுத்திடலாம். முதல்ல எதிர்பார்க்க சொல்லியிருக்கேன். எப்படி எவ்வளவு ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இது வேணும் இது வேணும்னு எதிர்பார்த்து அதுக்கு வேண்டியதான முயற்சி எடுத்து பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் பண்ணக்கூடியதான செயல்களும் லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன், பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கேன். பகவான்னா யார் சார்? கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் பகவான் இல்லை, அது ஞாபகம். பகவான் என்னைக்கும் யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டார், தெரிஞ்சா அவர் பகவான் இல்லை. இன்னும் துருவ சுவாமியை பிரத்யட்சமான நரசிம்ம சுவாமி நேரா அப்படியே தீச்சு கொண்டு விட்டான்னு சொல்றேன். கதையா? கதைன்னா நடக்காத விஷயம்னு இல்ல, கதையா இல்ல, அது உண்மைதான். ஆனா விவகாரம் என்னன்னா, துருவசுவாமிக்கு பிரத்யட்சமானான்னு சொன்னா யோகத்தினால பிரத்யட்சமான, தபஸ்னால பிரத்யட்சமான. உங்களுக்கு எனக்கு பிரத்யட்சமாட்டா தபஸ் பண்ணலாம். பிரகலாதருக்கு பிரத்யட்சமான லோகக்ஷேமத்துக்காக பண்ணணுங்கிறத பண்ணினார். அந்த சந்தர்ப்பத்தில் அவைகளுக்கு வரலாம். ஆனா சாதாரணமாக பகவான் பிரத்யட்சமாக மாட்டார். ஏன்னா அப்பிரத்யக்ஷோஹி ஈஸ்வரா, அந்த சாஸ்திரமே சொல்றது. அப்ப விவகாரம் என்ன, அந்த பகவானே இப்படி பிரத்யட்சமாக மாட்டார்னு ஒருத்தன் தபஸ் பண்ணிட்டே இருந்தார். ஒரு 20 வருஷம் விடாம பகவான தபஸ் பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு என்னமோ அதுல மனசை லயிச்சு போயிட்டு தபஸ் பண்ணிட்டே இருக்கார். அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்துல பசங்கள்லாம் என்ன பண்ணீங்க, தாடியும் மீசை வச்சுட்டு ஏகாக்கிரமா தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு குழந்தைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஒவ்வொன்னா கல்ல அடிக்க வீச ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு தபஸ் நடக்கல. சரியும் வேற எங்கேயாவது போகணும்னு நினைச்சா வேற எங்கேயும் இது போல அழகான சன்னிவேசம் ஏற்படல. என்ன பண்றது, ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன். அவளை கொண்டு காமிச்சாரன், ஏண்டாப்பா என்ன அடிக்கிறேன், நான் உங்க வழிக்கு வரலையே, நீங்க பாட்டுக்கு விளையாடிங்கோ, நான் தபஸ் பண்றேன். நீ எதுக்காக தபஸ் பண்ற? பகவானுக்காக தபஸ் பண்றேன். ஏன் பகவான நான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் பாக்குறது என்ன, அவர் தான் பிரத்யேகமாக மாட்டார்னு சொல்லியிருக்கேன், அதனால்தான் தபஸ் பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்காவது பிரத்யேகமாக வருவோம்னு தவறுபடுத்திருக்கேன். அந்த குழந்தை எல்லாம் பார்த்தாங்க, விடல. இவரை கல் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு கதறி அழுதாராம் பகவானுக்கு முன்னால, இன்னையே இப்படி பண்ணிட்டு இருக்கேன், உமக்காகத்தானே தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த குழந்தைகள்லாம் என்ன ரொம்ப இம்சப்படுத்திட்டு இருக்காளே, நீங்க எனக்காக அவளுக்கு பிரத்யேகமாயிடுங்க, எனக்கு வேண்டாம், எனக்காக அவளுக்கு பிரத்யேகமாயிடுங்க. பகவான் சொன்னார், அவ புண்ணியமே பண்ணலையே, நான் எப்படி பிரத்யேகமான ஒரு கர்மா பண்ணினா அதுக்கு என்ன பலனா கொடுப்பேன், அவ ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல நான் பண்ணிருக்கேனே, இந்த தபஸ்தோட நீங்க எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், அவளுக்கு பிரத்யேகமான. சரின்னு அடுத்த நாள் விளையாட்டுக்கு வரப்ப அங்க எப்படி பரமேஸ்வரன் அப்படி சூழ பாருங்க நிக்கல, நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனப்புறம் போயிட்டார். அவர் முன்னாலேயே சொன்னார், ஒன்னும் சரியாகாது. அடுத்த நாள் என்ன சொன்னார், மறுபடியும் மேல கல்ல வீசினாலாம். ஏண்டாப்பா உங்களுக்கு நேற்று பகவான் சொல்லலையான்னு. யாரோ வந்தா, ஆனா நீங்க தானே சொன்னேன் கண்ணுக்கு தெரிஞ்சா பகவான் இல்லைன்ட்டு, அவர் பகவான் நீங்க சொன்ன வார்த்தை தானே. அப்ப விவகாரம் சொன்ன பகவானுக்கு என்ன ஆயிடுது, இப்படி அவளுக்கு பிரத்யேகமான எல்லாம் திருந்தலையே. நான் அன்னைக்கு தான் சொன்னேன், இல்ல திருந்துறது திருந்தாம இருக்கிறதுன்னு அவனுடைய மனசுல. டோட்டலா நீங்க பண்ணீங்கன்னா எங்க வஸ்துக்காக காரியக்ரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா மனசுக்கு சந்தோஷத்தை நீங்க வச்சுக்கணும்.
இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். அந்த வேலைக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பும் வேண்டாம். வந்தா வேண்டாம்னு சொல்றாரு. ஒரு பிசினஸ் பண்ணி காசு வந்தது, சந்தோஷமா ப்ராஃபிட் வந்தது, தூக்கி குப்பையில போடுவோம் சொல்லலையே. ஆனா வரவேன்னா அதுக்காக டிப்ரெஸ் ஆகல. உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புங்கிறது டிரைவிங் போர்ஸா இருக்கப்படாது. இந்த டிரைவிங் போர்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கணும். மோட்டிவேஷன் இன்னொருத்தர் பண்றாருன்னு நினைக்க கூடாது, உங்களுக்கே இருக்கணும். நான் மனுஷனா பிறந்திருக்கேன், பகவானுக்கு 2 கை கொடுத்திருக்கேன், 2 காலை கொடுத்திருக்கேன், நான் கடைசி மூச்சு வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கேன், நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தா இல்ல, எவ்வளவு பட்டதான கஷ்டம் வந்த போதுன்னு அதை சமாளிச்சுக்க கூடியது, எழுந்து வரக்கூடியதான சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு இருக்கலையானால், டிப்ரெஷன் இல்லாம இருந்தேனால், டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன? எதிர்பார்ப்பு. யாரையும் எதிர்பார்க்காதீங்க, இது இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில பேர் சொல்ற பகவான் பரமேஸ்வரன் பிரார்த்திக்கிறார், அனாயாசேன மரணம் இருக்கிறப்பவே தெரியறது. வினா தைன்யேன ஜீவனம் கிருபையா சம்போ மயி பக்திர கஞ்சலா. ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அனாயாசேன மரணம் நீங்க என்ன சொல்றது? பகவானுக்கு சொல்றா, பிராணன் போறப்ப நான் கவலைப்படாம பிராணன் போகணும். எப்படி மலேசியன் ஏர்லைன்ல ஏறப்போறா? அனாயாசனம் உங்களுக்கு தெரியுமா? அந்த சமயத்துல என்ன ஆகும்னு டெஸ்ட்னா என்ன தெரியுமா? கண்ணு, காது, மூக்கு, நாக முதலிய புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல போகும். இனிமேல கண்ணு தெரியாது, காது தெரியாது, காது கேட்காது, மூக்கு மாறாது, அப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த மனசானது பிராணனோட ஒன்னா போயிடுறது. இங்க இருக்கிற சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த பிராணம் இன்னும் பாக்குறது, இன்னும் பொண்ணு வரலையே, பொண்ணு வரலையே. அதுக்கு அந்த மாச கண்டுக்குட்டி என்ன ஆச்சு, 10 மாத குழந்தை தத்துதா ஐயா இப்படின்னு கவலைப்பட்டு யாரோ ஒருத்தர் அம்பான்னு கட்டி நான் பக்கத்துல ஓஹோ பிரசவம் ஆயிடுச்சுன்னு பிராணம் விட்டார். கண்டுக்குட்டி மேல லவ். தன்னுடைய பெண்ணு வரவையும் இருக்கிற பதில் பண்ண வச்சுட்டே இருந்த பிராணம் போறப்ப அந்த பொண்ணு வேணும், அவளை பார்க்கணும். சில பேருக்கு வயல்ல இஷ்டம், கொஞ்சம் மண்ணை கடைஞ்ச வயல விடுவா, அப்பாடா பிராணம் போகும். இது பக்கத்தில் கிராமாந்தரத்துல இஷ்டம். அனாவசியமான விஷயங்கள்ல ஒரு பற்றுதல் வச்சுட்டு இருக்கா மனுஷன். அந்த மனசும் பிராணனோட ஒன்னா போயிடுது. தொட்டு தொட்டு பாக்குறான், இது டெம்பரேச்சர் இருக்கா, உயிரோட இருக்க. அப்புறம் டாக்டர் கூப்பிடுவார். டாக்டர் பார்த்து அவர் கண்ணை திறந்து ஏதோ பாக்குற, கார்த்து வெயிட் போடுறார். இப்ப போடப்படாதோ, உயிரோட இருக்கப்ப போடப்பட்டார். அந்த சமயத்துல தான் போடுவார். இந்த போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு அப்பதான் ஃபீஸ் வாங்கிக்காம போயிட்டு வரேன். விவகாரம் என்ன ஆச்சுன்னு அது வரைக்கும் ஆன பிறகு அவ்வளவுதான் இவாளுக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னால என்ன சொல்றது ஸ்ருதி, உங்க இதயத்துல 108 அப்பர்ச்சர்ஸ் இருக்கா, 101 சதஞ்ச ஏகாத ஹிருதயஸ்ய நாட்ய சாசாம் மூர்த்தானம் அபிநஸ்ருதைகா. அடுத்த பிறகு நீங்க என்ன எடுக்கணுங்கிறது இப்ப டிசைட் ஆயிடுச்சு. டிசைட் ஆன பிறகு நீங்க எங்க போகணும்? ஆஃப்டர் டெத் உங்க மனசானது, மனசுதான் இந்த சரீரம் போறதுல எங்கே இருக்கிறது, இந்த மனசானது எந்த ஊருக்கு போகணும்? பிரம்மலோகத்துக்கு போகணுமா, இல்லது ஸ்வர்கலோகத்துக்கு போகணுமா, சந்திரலோகத்துக்கு போகணுமா, இல்ல நரகலோகத்துக்கு போகணுமா, இல்ல எங்கேயும் போகாம எங்கேயும் சுற்றிட்டு இருக்கணுமா? இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க. 5வது ஆப்ஷனுக்கு அந்த மோட்சம் வந்தவாளுக்கு அங்கேயே போறதில்ல. குடம் உடஞ்சா குடத்துல இருக்கிற ஆகாசமும் வெளியே இருக்கிற ஆகாசமும் ஒன்னா போறா போல புக்தனுடைய கழிச்சு ஆவணப்பட்டு விட்டுருந்தோம். இந்த 4 ஆப்ஷன்ல இவன் யஜ்யம் பண்ணியிருந்தா சந்திரலோகத்துக்கு போகணும், உபாசனம் பண்ணியிருந்தா பிரம்மலோகத்துக்கு போக போறான். அது இல்லாம பாபம் பண்ணியிருந்தா நரகலோகத்துக்கு போறான். புண்ணியமும் பாபம் கலந்தெல்லாம் கொசுவாகவும் பாம்பாகவும் தேடாகவும் பறக்க போறான். இது போறப்ப எந்த வழியில இவனுக்கு போகணும்னு டிசைட் ஆகும். கண் வழியா போகணுமா, காது வழியா போகணுமா, மூக்கு வழியா போகணுமா, இல்ல தலையில இருக்கிற பிரம்மரந்திர வழியா பிராணம் போகணுமா? அந்த அந்த ஓபனிங் மட்டும் வெளியே வருமா, இது எல்லாம் அப்படியே க்ளோஸா இருக்கும். அந்த ஓபனிங் மட்டும் வரப்ப அதுதான் மர்ம பேதம். அதுதான் நிஜமாக சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தை போகும் பொழுது பிராண யாத்தனான்னு சொல்றது பார்த்தா அது எவ்வளவு, ஒரு செகண்ட் ஒரு பின்னால குத்துறா போல குத்துவா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அடுத்த செகண்ட் அங்கிருந்து போயிடும்.
பிரம்மலோகத்துக்கு போறவா உபாசகாலுக்கெல்லாம் யாவத்து தேன்மனத்தாவது ஆதித்யம் கச்சதி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சூரிய லோகத்துக்கு போயிட்டான். இங்க இருக்கார் அங்க ஆத்மா சுத்தி, ஆத்மா இங்க சுத்துன்னு ஆத்மா சுத்திட்டு அது எப்பொழுதும் பீஸ் பீஸா தான் இருக்குதா? இனிமேல வெஸ்டர்ன் பீஸ் எங்க இருக்கு? ஒண்ணு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா. அதே போல நரகலோகத்துக்கு போறதுக்கு 1 வருஷம் ஆகும், மற்ற லோகங்களுக்கு வர்றது 1 வருஷம் ஆகும். இப்படி அந்த மரண யாத்தனைங்கிறது 1 செகண்ட். அதுக்கு முன்னால சரீரத்தை கஷ்டப்படுறா பார்த்தா அவருக்கு ரிலீஸ் வந்துருக்க போய் விசாரிக்கிற 3 மாசம் 4 மாசமா எவ்வளவு சிரமப்பட்டு அந்த ஆள போய் சேர்ந்த இப்படியே சொல்லணும். உயிரோட இருக்கிறவங்க சொல்லிருந்த கட்டாயத்தை அடிச்சிருப்பாருங்களா? ஆனா அப்படி பேசுறா ஜனங்க. ஏதோ ஒண்ணு நல்ல ஏதோ கிடைச்சிருக்கு, போயிட்டு சேமா போன இவர் பாத்தீர போறாத வரைக்கும் சனி கிழமை போனா சனி போட தனியா போவாதுன்னு சொல்றது. அது என்ன கூட இன்னொரு ஆட்சியில் போவாரா? நம்ம பேசுறதோ இல்லைன்னா சாஸ்திரம் தெரியாம என்ன பண்றோம்னு பேசுறோம். இப்படி இருக்கிற காலத்துல அனாயாசன மரணம்னு கேட்கலாமா ஜி பகவான? ஏன்னா நீங்க என்ன பிராரப்த கர்மா பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தா போலதான் வரணும். அதே போல வினா தைன்யன ஜீவன், யாரிடத்துலயும் பிச்சை இருக்காம நான் வாழணும், வீணனா இருக்கப்படாது. நீங்க கர்மா பண்ணிருந்தா அப்படித்தான் வரப்போறது. ஆனா ஒண்ணு கடைசியில தேவே கிருபையாகம்போ பக்தி பக்தி ரத்தலான்னு அது வரைக்கும் நம்ம எப்பொழுதும் கேட்டுக்க வேண்டியதுதான். ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படி மனுஷனுக்கு மனசுல சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷம் இருந்தா தான் வர முடியும். இந்த சந்தோஷத்தை நீங்க இன்னொருத்தர கடையில வாங்க காசு கொடுத்து வாங்க முடியாது, வேற யாரும் கொடுக்க முடியாது. இன்டர்னலா உங்களுக்கு வரணும். மனசுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கணும்ங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் லெட் மீ பி ஹாப்பி. 4 பேருக்கு எப்பொழுதும் நான் உதவி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். டிப்ரெஷன் இந்த நாட்டை விட்டு போயிடும். இந்த திட்டம் வராது மேல. அதுக்கு கியூர் யார் சார் பண்ணணும்? டாக்டரோ வேற யாரோ சைக்காலஜிஸ்டோ சைக்கியாட்ரிஸ்டோ ஒன்னும் பண்ண முடியாது. டிப்ரெஷனுக்கு நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு ஆச்சாரம் என்ன சொல்றா? துக்கம் எதுன்னு அசந்தோஷா இது இல்லாம பாத்துக்கணும். மொமெண்ட் பை மொமெண்ட் சந்தோஷமா இரு, அதுக்கு ட்ரை பண்ணு, அவ்வளவு. அதுக்கப்புறம் லாகவம் அதமதோ மனுஷனுக்கு லாகவம். லகுன்னு என்னன்னா யாரும் கேர் பண்ணாத நிலையில இருக்கான் பார்த்தல, யாரும் இவனை துச்சமா மதிக்கிறான் பார்த்தல, அப்படி நினைக்கிறது அது எதனால அது யாருன்னு ரொம்ப கீழ்தரமா இருக்கிறவா பார்த்தா நல்ல எண்ணம் இல்லாதவர் அவனுக்கு போய் பிச்சை எடுக்கக்கூடியதான நிலை வரப்படாது. மனுஷனுக்கு எப்பவுமே யார் இடத்துலயும் தேகின்னு கேட்கப்படாது. நீங்க அந்த நிலை நமக்கு நிஜமா வரப்படாது, யாரையும் கேட்கப்படாது. நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம சம்பாதிப்போம், முடிஞ்சதுன்னா இது வாழ்க்கையில இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்றதுன்னா யாரும் கேட்காம இல்லாத மாதிரியே நடந்துப்போம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வரணும். ஒரு பிச்சைக்காரன் நல்ல கவி பாவம், அவன் அப்படியே போயிட்டு இருக்கான். என்ன பண்றது? கையில காசே இல்ல, அவளை வாழ கேட்ட வாழறதுன்னு வச்சுட்டு இருக்கான். ராஜா கிட்ட போனான். ராஜா கிட்ட போய் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன்னு ராஜா பார்த்த. நம்ம ஊர் ராஜாக்கள்லாம் எப்படின்னா காசு கொடுத்துட மாட்டா. ஏன் கொடுக்க மாட்டா தெரியுமா? எனது இல்ல. ராஜாவானவர் ராஜா கிட்ட இருக்கிற காசு ராஜாவது இல்லை, அப்படி வாழ்ந்தா. அது ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஜனங்கள்லாம் ஒரு நம்ம மேல மரியாதை நம்பிக்கை வச்சு, ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, ட்ரஸ்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்காதீங்க. ட்ரஸ்ட்னா நம்பிக்கை. நம்பி கொடுத்திருக்கா என்ன, இவன்கிட்ட காசு கொடுத்தா ஒழுங்கா வச்சுட்டு இருப்பா, ஜனங்களுடைய நன்மைக்கு தான் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்திருக்கான்னு 1 பைசா அனாவசியமா கொடுக்க மாட்டான். ஆனா கொடுக்க வேண்டிய சொல்ல கொடுக்காமலும் இருக்க மாட்டான். அப்படி கேர்ஃபுல்லா அவளுக்கு ரூல்ஸ் இருந்தது, தர்மசாஸ்திரம் இருக்கு, அது அப்புறம். ஆனா விவகாரம் என்ன, இந்த ராஜா கிட்ட போய் கேட்டார், உனக்கு என்ன தெரியும்னு கேட்டார். ஏதோ கவித்துவம் பண்ணுவது, கவித்துவம் பண்றைய ஒரு கவித்துவம் பாடு, 4 பேருக்கு இங்க இருக்கிற சந்தோஷம் மட்டும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு.
அர்த்தம் தானவ வைரினா இருஜயாப்யர்த்தம் சமுன்மீலிதம். அப்பா பரமேஸ்வரா, இந்த பரமேஸ்வரனுடைய ஒரு சரீரம் இருக்கு பட்சல 1/2 ஆஃப் தி பாடி அம்மா எடுத்துன்னு போயிட்டான். அதான் அர்த்தநாரியா போயிட்டான். பரமேஸ்வரனுக்கு என்ன சார் ஆயிடுச்சு, ஒரு பகுதி ஒரு ஹாஃப் தி பாடி போயிடுச்சு. இன்னொரு சரீரம் இருக்கு பட்சல இன்னொரு ஹாஃப் தி பாடி இருந்தது. அது என்ன, அது சங்கர் நாராயணன் எடுத்துன்னு போயிட்டாராம். ஏன்னா அவர் பரமேஸ்வரன் இன்னொரு சரீரம் அவர் எடுத்து போயிட்டார் பட்சல. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு பாதி அம்பாள் சாப்பிட்டா, இன்னொரு பாதி அவர் எடுத்துட்டார். ஈஸ்வரம் மகாவிஷ்ணு எடுத்தான், அண்ணாவும் தங்கியும் எடுத்துட்டா. விவகாரம் கடைசியில என்ன சொன்ன, ஈஸ்வரம் திரிபுரஹரா பாவே சமுன்மீலிதே. உலகத்துல பரமேஸ்வரனுக்கு என்ன ஆப்சன்ஸ் வந்தாச்சு, அவர் காணமே காணும். பரமேஸ்வரன் இடையே இப்படி ஆயிடுச்சு. இந்த பரமேஸ்வரன் அண்டி சில பேர் இருந்தா. யாரு? இந்த பரமேஸ்வரனை அண்டி சந்திரன் இருந்தாராம். அவர் என்ன எடுத்துன்னா, அந்த சந்திரனானவர் ஆகாசத்துக்கு போயிட்டார். கங்கா மாதா எங்க இருக்குன்னா, கங்கா மாதா பூமியில போயிட்டார். என்ன எடுத்து ஆகாசத்துக்கு சந்திரன் போயிட்டார். கங்கா மாதை வந்து பாகீரந்து பூமியை அடைஞ்சு விட்டா. சரி, பாம்பெல்லாம் உடம்பு தலம் அது என்ன எடுத்து அது நேர நாகலோகத்துக்கு போயிட்டான். இத்தனை போயிடுது. அந்த பரமேஸ்வரனிடத்துல சில குணங்கள் இருந்தது. எல்லாமும் அறியக்கூடியதான ஆம்னீசியன்ஸ் ஒண்ணு இருந்தது. எதையும் செய்யக்கூடியதான தன்மை அது ஒண்ணு இருந்தது அவர்கிட்ட. பரமேஸ்வரனே நல்ல குணங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் என்ன சர்வஜத்வமதீஸ்வரஞ்சமத்வாம். அது எங்க போறதுன்னு தெரியல, எங்க உன்னை வந்து அடைஞ்சதுன்னா ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணமா உன்னை வந்து அடைஞ்சதுன்னு. சரி, சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு, அவர்கிட்ட இன்னொரு குணம் இருந்தது. என்ன தெரியுமோன்னா, பிச்சாடனம், பிச்சை எடுக்கிறது. பரமேஸ்வரன் அது எங்க வருதுன்னா, மாம்ச பிச்சாடனம் என்ன வந்து சேர்ந்துருக்கு. அதனாலதான் நான் பிறந்ததுல பிச்சை எடுக்கிறேன். ராஜா பார்த்த கற்பனை என்ன விவகாரம்னா, பரமேஸ்வரன் போயிட்டார். அவருடைய குணங்கள்லாம் அப்படி ஆச்சு. இது எல்லாம் ஒவ்வொன்றும் அங்கேயும் போயிடுச்சு. அவரிடம் நல்ல குணங்கள் உன்னை வந்து சேர்ந்தது, பிச்சாடனை என்ன வந்துருக்கு. அதனாலதான் எல்லாரும் அவசரப்பட்டு இருக்கேன்னு சொன்னீரேன்ட்டு ஏதோ காசை கொடுத்தார். கதை போறதுன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, எந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னொருத்தருக்கு இந்த கேட்க ஆரம்பிச்சோம்னா அவளோட கையெழுந்து நின்றுடையானால் ரொம்ப ஜனங்கள் உங்களை ரொம்ப பார்ப்பேன். ஆனால் அதே சமயத்துல இவர் கவித்துவம் பாடினாரோ, அதே விதமாக நீங்கள் ஒரிஜினலா எதை பண்ண தொடங்கினேன்னா உங்களுக்கு வாழ்க்கையில சேமம் ஏற்படும். ஆகவே பகவான நம்ம என்ன பிரார்த்திக்கணும், யாருக்கு நீட்டமாக போகப்படாது, சிச்சை எடுக்கக்கூடியதான நிலை வரப்படாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ விதமாக காசு கொடுத்துதான் உதவணும்னு இல்ல, நல்ல வார்த்தை சொல்லுங்க. மனசு கவலைப்படும் பொழுது அவளுக்கு நல்ல வார்த்தை சொன்னா அது உதவுறதுதான். இப்படி நீங்க உதவ பரிஸ்திதி நமக்கு வரணும், 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ங்கிற நிலை வருதுல, அதான் ரொம்ப சக்தி. அதுதான் அது இல்லாத போனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ராகவம் அகமதோ யாஞ்சம் ஸ்ரீச்சரிதம் கச்சரிதோ யோ நண்டிதேன இந்துக்கம சந்தோஷ லாகவமதமதோ யாஞ்சா. சின்ன கேள்வி சின்ன பதில். ஆனா யோசனை பண்ணிட்டே போனால் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு நாள் முழுக்க அது மனசுல அப்படியே சுற்றி கொண்டிருக்கும். அப்படி அழகான கேள்வி பிரश्नोत्तरங்கள். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த